மேலே மட்டும் வச்சுக்கலாமா? प्राणनाथाय नमः ओम वरुणाय नमः महाविदे परिमलपत्र मनुष्येभ्यस्तम्मा देवावन्तु शोभाजी पितरो नमदन्तो समाहितमनसस्मः शान्तिः शांति अस्तो 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 कर्मणे स्वस्तियास्तमकेन्द्रो यत्या देवमित्रते नमस्तु राधान हविषा वद्धजन्तः आचीरेण सर्वशरीरा धिमवन्तो ध्रुवन्तो स्वस्ति यास्तमस्ति शुभं कर्म श्री महादेव प्रिया भगवान् श्री महादेव नमोत्तरे महावरुणाय नमः गन्धाक्षतपुष्पैः सकलाराधनैः அட்டம் போட்டாலே போதும்.
जलम प्रज्वाल्य ओम साम योगालमुक्तये नमः ओम साम षण्मुखाय नमः ओम साम मालिन्ये नमः उत्तरे ओम साम सुविन्दमूर्तये नमः ओम साम मयूरवाहनाय नमः षडकासनं संपूज्य ओम साम अनन्ताय नमः ओम महाधर्माय नमः ओम महाज्ञानाय नमः ओम महावीराख्याय नमः ओम महाविशक्याय नमः ओम महाव्रताय नमः प्रदाने ओम तत्वा ओम ह्रीं स्वाहा शक्तये नमः ओम ह्रीं सदा शक्तये नमः पूर्वे ओम हां ह्रूं आमणीयाज्ञासनाय नमः ओम आमणीयाज्ञासनाय नमः ओम ह्रूं आमणीयाज्ञासनाय नमः दक्षिणमुण्डे ओम हां ह्रूं दक्षिणाग्नियासनाय नमः ओम ह्रूं दक्षिणाग्नियासनाय नमः ओम दक्षिणाग्नियासनाय नमः उत्तरे ओम हां ह्रूं केवलाग्नियासनाय नमः केवलाग्नियासनाय नमः ओम हां ह्रूं केवलाग्नियासनाय नमः ओम हां ह्रूं गार्भत्याग्निमुत्तरे नमः ओम गार्भत्याग्निये नमः ओम हां ह्रूं वृद्धाग्नियासनाय नमः ईशान्याम् ओम हां ह्रूं सामान्याज्ञासनाय नमः सामान्याज्ञासनाय नमः ओम सामान्याज्ञासनाय नमः निरुदाचार्य ओम हां ह्रूं यवनाज्ञासनाय नमः ओम हां ह्रूं यवनाज्ञासनाय नमः ओम यवनाज्ञासनाय नमः निरुदाचार्य ओम हां ह्रूं बालाज्ञासनाय नमः बालाज्ञासनाय नमः ओम हां ह्रूं बालाज्ञासनाय नमः आवास्य आवाहन स्थापन मध्ये मुंतां केदवाय नमः नीलदेवता मदतराज नमः ईशान्य देवता मुद्दचराज नमः ओम सां भोगासनाय नमः पूर्वे नमः वन्दाय नमः मुखं बीजाय नमः सां भुराज नमः सां फलाय नमः सां अटकेभ्यो नमः सां जरेभ्यो नमः सां उदरेभ्यो नमः सां केसरे விசேஷமான முறையில் வியாழக்கிழமை என்பது குரு என்பது நமக்கு எல்லாம் தெரியும். சுப்பிரமணிய சுவாமிக்கு குருவாக சிவபெருமானுக்கு குருவாக இருந்து பிரணவத்தை உபதேசம் செய்தார், பிரணவ அர்த்தத்தை உபதேசம் செய்தார். ஆகினாலே நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம். இந்த கும்பாபிஷேகமானது வியாழக்கிழமை நடப்பது என்பது ரொம்ப விசேஷமான ஒரு தினம். அந்த தினத்திலே நாம் எல்லாம் சுவாமியை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னா எதுவுமே கேட்காம வழிபாடு பண்ணணும். அதுதான் உண்மையான பக்திங்கிறது. நிறைய அப்ளிகேஷன் வந்து பக்தி பண்ணக்கூடாது. அப்ளிகேஷன் இல்லாம சுவாமி வழிபாடு பண்ணணும். அப்படி பண்ணும்போது சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா, யார் மூலமாகவும் எப்படியோ வந்து ஒரு குருவாக வந்துட்டு சுவாமி உபதேசம் பண்ணுவார்.
வருவாய் 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 புகனே என்று சொல்வது போல சுப்பிரமணிய சுவாமி நமக்கெல்லாம் குருவாக அருளை வாரி வழங்கக்கூடிய ஒரு நன்னாள், ஒரு பொன்னாள் வியாழக்கிழமை. கும்பாபிஷேகத்திற்காக 6 காலங்கள், தற்போது 3ஆம் காலம். ஒரு காலத்துக்கு ஒரு பலன் உண்டு. நாம எல்லாம் இலவசம் சரியா அவங்களுக்கு வந்து உட்கார்ந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால நம்ம எல்லாம் அவங்க நின்று அந்த தரிசனம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கும்பாபிஷேகத்தில் பண்ணக்கூடிய மந்திரங்கள்லாம் மகாயாகம் தெரிஞ்சுதான். மகாயாக பிரமாராஜா மகாபைரவ பூஜனா அப்படின்னு 2ஆம் சகஸ்திரம் சொல்லுவோம். மகாயாகம் அப்படின்னு சொன்னா இந்த கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய யாகத்துக்கு தான் மகாயாகம்னு பேர். ஏன்னா அவ்வளவு தேவர்களும் அவ்வளவு சுவாமிகள்லாம் ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துல குழுமி இருக்கிறார்கள். அவர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நாம் எல்லாம் இங்கே வந்திருந்து அமர்ந்திருந்து தரிசனம் செய்வது என்பது பூர்வ ஜென்ம சுகிருதம், பெரியோர்கள் செய்த புண்ணியவசம் அப்படின்னு சொல்றார்கள். அப்படி இந்த கும்பாபிஷேக தரிசனம் செய்வது என்பது மீண்டும் தரிசனம் செய்வது சொன்னால் சுமார் ஒரு 12 வருட காலம் காத்திருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் இந்த கும்பாபிஷேகத்துக்கு பேரு ஜீவனோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். ஜீவனோத்தாரணம் அப்படின்னு சொன்னா 4 காலங்கள் பார்த்தோம்னா சுவாமிக்கு அஷ்டபந்தனம் சாப்பிடுறாங்க. சுமார் ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சு அஷ்டபந்தனம் சாப்பிடும் பொழுது அஷ்டபந்தனம் அப்படிங்கிறது ஒரு 8 விதமான மூலிகை மருந்துகளால் செய்யக்கூடிய ஒரு பந்தம். அந்த மருந்தை என்ன செய்வார்கள் என்றால் அந்த சுவாமியினுடைய சிலா விக்கிரகத்துக்கும் இந்த பீட்டத்திற்கும் சாப்பிடுவது. அதுதான் பிரதிஷ்டை. பிரதிஷ்டை என்பது சுவாமியை அந்த இடத்துல நிலைநிறுத்தக்கூடியது பிரதிஷ்டையின் பேரு. அந்த நிலைநிறுத்தின பிறகு அந்த மருந்தானது அந்த விக்கிரகத்திற்கும் கீழே இருக்கின்ற ஆதார பீடத்திற்கும் தொடர்பு ஏற்படுத்தி பிடிமானத்தோடு ஒரு சுமார் அது 12 வருட காலங்கள் அந்த மருந்து அப்படியே இருக்கும். அந்த மருந்துக்கு எக்ஸ்பைரி அப்படின்னு சொன்னால் 12 வருஷம். இப்போ நம்மெல்லாம் மருந்து சாப்பிட்றோம்னா மெடிக்கலில் போய் மாத்திரை மருந்து சாப்பிட்றோம்னா அதுக்கு மேனுஃபேக்சரிங் போட்டுருக்காங்க, எக்ஸ்பைரி போட்டுருக்காங்க இல்லையா? அதுபோல் இந்த மருந்துக்கு 12 வருடங்கள் அப்படின்னு ஆகம சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அந்த 12 வருடங்கள் அந்த மருந்தானது அப்படியே இருக்கும். அதாவது நல்ல மருந்தாக வாங்கி சாப்பிடணும். அது டூப்ளிகேட்டாக வந்துருப்போம். அதுலேயும் டூப்ளிகேட் வந்துருக்கு. நல்ல மருந்தாக சுவாமி சாப்பிடணும். அது சாப்பிடும்போது என்னென்னா 12 வருடங்கள் என்ன அப்படின்னா அந்த சுவாமியுடைய சைத்தன்யம், அந்த ஆற்றல் சக்தியானது வெளியிடாமல் உள்ளபடியே இருந்து நமக்கு ஆற்றலை தரக்கூடியதாக இந்த ஆலயத்தை உள்ளேயும் வெளியேயும் சுவாமி நீக்கவர நிறைந்திருந்து இங்கு வரக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருளை வாரி வழங்கக்கூடிய சாமியத்தோடு சுவாமியை வந்து அருள்பாலிக்கிறார். அதற்கான நிகழ்வு தான் அஷ்டபந்த மருந்து சாப்பிட்டு என்ற பெயர். 8 விதமான மருந்துகளை எடுத்து சாப்பிடுவார்கள். சிவலிங்க பிரதிஷ்டை வரும்போது பார்த்தோம்னா இந்த மருந்துகளே சில இடங்களில் உருக்கி சாப்பிடணும் இருக்கு. அக்னியில் வச்சு அக்னி பக்குவம் பண்ணி உருக்கி அந்த அஷ்டபந்த மருந்து காய்ச்சி ஊற்றணும்னு இருக்கு. சில இடத்துல இடிச்சு சாப்பிடணும்னு இருக்கு. அதுபோல் அந்த இடத்துல அந்த மாதிரி சிவாச்சாரிய சிவாச்சாரிய சொல்வார்கள், சிற்பி அவர்கள் அதை செய்வார்கள். அப்படி அந்த நிகழ்வுக்கு முன்பாக சுவாமிக்கு புதிய விக்கிரகமாக இருந்ததுனாக்க இப்போ நம்ம ஆலயத்தில் நாளைக்கு கண் திறத்தல் நிகழ்ச்சி. கண் திறத்தல் அப்படிங்கிறது பொதுவாக என்னென்னா இந்த குழந்தைங்க கர்ப்பத்தில் இருக்கும்போது அஷ்டமே மாசின்னு சொல்லுது. 8வது மாதத்துல கண் திறக்கும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது. 4 மாதம் ஆகும்போது குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது காது கேட்க ஆரம்பிச்சிடும் முதல்ல. அதனால்தான் செல்வத்திலேயே செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலையிட்டார். செல்வத்திலேயே உயர்ந்த செல்வம் எதுன்னா செவிச்செல்வம் தான். செவிச்செல்வமானது 4ஆம் மாதத்தில் காது கேட்க ஆரம்பிச்சிடும். அதான் குழந்தை அம்மா வயதில் இருக்கும்போது வீட்டில் என்ன பேசிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் காது கேட்க ஆரம்பிச்சிருவாங்க குழந்தை. அதுபோல் அதனால குழந்தைகள்லாம் நல்ல பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய பெண்ணானவள் அந்த நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை, நல்ல பதார்த்தங்களை சாப்பிடணும். ஊரா விட்ட பிள்ளைகள் தான் சாப்பிடணும் தானா ஒரு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் ஊரா விட்ட பிள்ளைங்கிறது எங்கோ பிறந்த பெண் நம்ம வீட்டுக்கு மருமகளாக இருக்காரு. நம்ம வீட்டில் பிறந்த பெண் யாரும் ஏதோ வீட்டுக்கு போய் மருமகளாக செஞ்சார்கள். அந்த பெண்ணானவளை ஊட்டி வளர்த்தாங்க. தன் பெண்ணை தானாக வளர்ந்து தன் குடும்பத்தில் உள்ள அந்த குழந்தையானது தானாக வளர்ந்தது தான் சொல்ல விஷயம். அப்படி அந்த கண் திறத்தல் என்பது நாளை காலை சுமார் ஒரு 8:30 9 மணி வரை நடைபெறுகிறது. அதனால 8 மணிக்கெல்லாம் நான் காலைல
சிவாச்சாரிய பெருமக்களால் விசேஷம் செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜை தொடர்ந்து நடைபெறும். காலசமிதி நடைபெற்று அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நடைபெறும். காலை 8 மணிக்கெல்லாம் காலை 4ஆம் காலம் நடைபெறுகிறது. ஆனால் ஒரு காலத்துக்கு ஒரு பலம் உண்டு. அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய அந்த 4 விதமான புருஷார்த்தங்கள். அதற்கு பிறகு மேற்கொண்டு வரக்கூடிய சிவன் ஞானம், பரம முக்தி என்று சொல்லக்கூடிய 2 விதமான புருஷார்த்தங்கள். இதெல்லாம் புருஷார்த்தங்கள் அப்படின்னா கும்பாபிஷேகத்தை காண்பது என்பது ஆத்ம லாபத்திற்காக செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் மட்டும்தான். இதெல்லாம் நமக்கு லௌகிகத்துல உலக வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களாக வரக்கூடியது எல்லாமே. ஆத்ம லாபம் சொன்னா சரீரம் என்பது வேறு, ஆத்மா என்பது வேறு. இந்த நம்ம எல்லாம் சரீரத்துக்காக கேட்கிறோம். இது கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் சரீரம். அதுக்கப்புறம் இந்த ஜீவன் என்ன பண்ணணும், இந்த சரீரத்தை கைட்டு போட்டு வேற ஒரு சரீரத்தை எடுத்துகிற பூமியில இந்த சரீரமானது அழிக்கும். ஆனால் ஆத்ம லாபம் இருக்கக்கூடிய உலக ஜீவாத்மா இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கான ஒரு உயர்ந்த நிலைக்கு உய்யும் பொருட்டு உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் உய்யும் பொருட்டு கும்பாபிஷேகம் என்ன பத்திரிகையில் போடுவாங்க. ஏன்னா அனைத்து ஜீவரா உய்யும் பொருட்டுனா என்னன்னா எந்த ஜீவன் எந்த நிலையில் இருக்கோ அந்த நிலையிலிருந்து ப்ரமோஷன் ஆகி உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு யாகம் தான் மகா யாகம், மகா கும்பாபிஷேகம். அப்படி இந்த கும்பாபிஷேகம் செய்தால் என்ன அப்படின்னா நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அதிலிருந்து மேல் நோக்கி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய அனுகிரகத்தை சுவாமி பண்றார். அதற்கு நாம் பாத்திரமாக இருக்க வேண்டும். அந்த பாத்திரம்ன்றது என்ன அப்படின்னா நாம் அகத்தூய்மையோடு புறத்தூய்மையோடு ஆலயத்துக்கு வந்திருந்து வேற எதுவும் பேசானாலெல்லாம் பிறவானாலேன்னு சொல்ற போல இறைவன் நாமத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு நாமத்தை சொல்வதை விட வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் பெருசா பக்தி பெருசானா பக்தி தான் பெருசு, நாமம் பெருசா மந்திரம் பெருசானா நாமம் தான் பெருசு. அப்புறம் என்ன நாமத்துக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. சரவண பவான்னு சொன்னா தப்பு கிடையாது. சரவண பவா எங்கத்தும் சொல்லலாம், ராமராமன் சொல்லலாம், சிவன் சொல்லலாம். அப்போ நாமத்தை சொல்ல என்ன ஆகும்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம வினைப்பயன் ஊர் வினைகள்லாம் நம்மிடம் விலகுகிறது. அப்ப விலகினோம்னா என்னன்னா அப்போதான் சுவாமியுடைய சுவாமிக்கு நமக்குமான தொடர்பானது ஏற்படுகிறது. இறைவனுக்கும் நமக்கும் ஏற்படக்கூடிய தொடர்பானது நிலைத்து இருப்பதற்கும் அடுத்த நிலைக்கு செல்வதற்கும் நமக்கு உறுதுணையாக இருப்பது நாம் மட்டுமே. அதனால சுவாமி ஞாயிற்றுக்கிழமை குருவாக வந்திருந்து நமக்கெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய ஒரு நன்னாள். அதற்கான முன்னோட்டமாக 3ஆம் நாள் நடைபெறுகிறது. இந்த காலத்தினுடைய பயன் அறம், பொருள், இன்பம் என்று சொல்லக்கூடிய பயன். இந்த காலத்துக்கு பலன் ஒரு காலத்துக்கு பலன் உண்டு. அதனால இங்க வந்திருக்கிறவங்க எதோ நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கலாம்னா ஒரு காலத்துக்கு பலன் உண்டு. என்ன முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னா இங்க பேசாம இங்க கோவில உட்கார்ந்து எந்த இடம் கிடைக்கிறதோ அங்கே உட்கார்ந்து சரவணபவம் நிறைய சொல்லிட்டே இருக்கணும்னா சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகம் யாரோ ஒருத்தர் நம்ம குருவாக வந்திருந்து நமக்கு அருள் சொல்வார். அனுகிரகம் நம்மளுடைய நல்ல விஷயமா சொல்றாங்க. அதனால நமக்கு நல்ல குரு அமையணும், நல்ல வழி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா சுவாமி பாதங்களெல்லாம் சரணாகதி தவிர வேற ஒன்றும் கிடையாது. சுவாமி பாதத்தில் தான் சரணாகதி ஆகணும். அவர்கிட்ட சரணாகதி வந்தாச்சுன்னு சொன்னா அவர் எல்லாத்தையும் யாராக எங்க போகணுமோ எங்க வைக்கணுமோ அதெல்லாம் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் இன்னைக்கு ஒரு தேவை, இன்னொரு 2 நாள் கழிச்சு வேற ஒரு தேவையா இருக்கும். அதனால நமக்கு எது தேவைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேண்டத்தக்க அறிவோடி வேட்பூடும் தரவோடி வேட்டம் அயல்வாக்கு அறிவோடி வேண்டியதை பண்ணிக்கொண்டான்னு சொல்றது போல சுவாமியிடமே எனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நீரே பார்த்து பண்ணிடுவா எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி